எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணிங்க. குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றி ரெண்டு ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, 2 பிரியாணி இலைங்க போட்டு வெடிக்க விட்டுட்டு, நம்ம பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் இங்கே அரிஞ்சு வச்சுருக்கோம். 3 வெங்காயம் போட்டு, வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டால் தாங்க பிரியாணி சூப்பராக இருக்கும், நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. அதனால் வெங்காயம் போட்டு வதக்கிடணுங்க. பச்சை மிளகா வந்துட்டு ஒரு 3 பச்சை மிளகா, ஏன்னா வாசனைக்காகவும் அதுக்கப்புறம் நல்லா ஃப்ளேவருக்காகவும் தாங்க பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. இப்போ வந்துட்டு நம்ம டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் நெய் போடுறோங்க. டேஸ்ட்டுக்காகவும் வாசனைக்காகவும் ஒரு ஸ்பூன் நெய்ங்க. நல்லா வதக்கி விட்டுருவோங்க. வெங்காயம் எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் கலந்து விட்டுடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கும் தக்காளி வதங்கிறதுக்காகவும் கொஞ்சோண்டு உப்பு போடுறோங்க. உப்பு போட்டு வதக்கி விடணுங்க. அரிஞ்சு வச்சுருக்கு தக்காளியை போடுறோங்க. ஒரு 3 தக்காளிங்க அரிஞ்சு வச்சுருந்தோம், அதையே போட்டுடலாங்க. போட்டு நல்லா வதக்கி விடலாங்க. நமக்கு நான்வெஜ் தாங்க ஈஸியாக செய்யலாம், சீக்கிரமாக செய்யலாம். ஓகேங்களா? பட்டுன்னு ஒரு 10 நிமிஷம் செஞ்சிடலாங்க. அதுக்கப்புறம் வதங்கின பிறகு நம்ம என்ன பண்ணணும், மசாலா சேர்த்துக்கணுங்க. நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டுங்க அரைச்சி வச்சுங்க. 2 ஸ்பூன் போட்டாச்சு. சிக்கன் மசாலா வந்துட்டு சின்ன பேக்கெட் தாங்க, அது ஃபுல் பேக்கெட் அப்படியே போட்டாச்சு. அதுக்கப்புறம் கனம் மசாலா வந்துட்டு அது ஒரு அரை ஸ்பூனுங்க, அரை ஸ்பூன் கனம் மசாலா போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வீட்டில் இருந்த மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனுங்க. அவ்வளோதான். மசாலா வந்துட்டு ஓவருங்க. 2 ஸ்பூன் தயிர் போட்டாச்சுங்க. அது வந்து புதினா வந்துட்டு ஒரு கைப்பிடி புதினா போட்டாச்சுங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை வந்துட்டு அதோடு போட்டாச்சு. எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புழிஞ்சு விட்டாச்சுங்க. எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டாச்சு. இப்போ வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா சிக்கன் கொஞ்சம் வேகட்டுங்க. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ஆல்ரெடி நான் 2 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்காங்க. அதை வந்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வீதம் நான் ஊற்றி வச்சுருந்தேங்க. அதை அப்படியே இதில் ஊற்றிட வேண்டியதுதாங்க. ஊற்றிட்டு நல்லா பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருந்தோங்க. உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ வந்து நாம் குக்கரை மூடி வச்சுருந்தோங்க. சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.